அதிகாரத்துக்கு விஜய் தொடர்ந்து வலியுறுத்தினாரு. இப்பயும் அதை தான் சொல்றாரு. ஒருவேளை போகும்போது அதை நம்ம எதுவும் எதிர்பார்ப்போமா சார்? இல்ல, நாங்க போறதை பத்தி இன்னும் முடிவே பண்ணல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அது எங்களுடைய கோரிக்கை, அது எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் இந்த சூழலை உருவாக்கி இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் எங்கள் நீண்ட காலத்து கனவு. இந்த நிலையில் அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதும் உண்மை. அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேவேளையில் அமைச்சர் அவையில் இடம் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மட்டும் நாங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. இதில் உள்ள நல்ல நிறை குறை ஆகியவற்றை நாங்கள் கலந்தாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. எங்களின் எதிர்கால அரசியல் குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்துவதில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து முன்னணி தோழர்களின் கருத்துக்களையும் அறிந்து நாங்கள் எங்கள் முடிவை எடுக்க எண்ணியிருக்கிறோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒற்றை கோஷத்தை மட்டுமே வைத்து ஒரு முடிவை எடுக்க முடியாது என்பதனால்தான் ஏற்கனவே நாங்கள் விஜய் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்க முடியாத நிலை உருவானது. வெறுமனே அந்த கோஷத்தை மட்டுமே வைத்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. அவருடைய எதிர்கால அரசியல் என்னவாக இருக்கும், எங்களுடைய எதிர்கால அரசியல் எப்படி போகும் என்பதையெல்லாம் நாங்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனையொட்டி எங்கள் முடிவு இருக்கும்.